ஓகே. என்னோட சாட்சியோட கூட இந்த மீட்டிங்க நான் ஆரம்பிக்கிறேன். பாத்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்கலா சிஎஸ்ஐ சபை பேக்ரவுண்டு. 26 வயசு வரைக்கும் நான் சிஎஸ்ஐ சபையில இருந்தேன். கல்யாணம் முடிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து என்எல்ஏஜி சென்னை என்எல்ஏஜி சபைக்கு போவாங்க. ஸோ அங்கதான் நாங்க குடும்பமா போக ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது அப்பதான் வந்து எனக்கு பரிசுத்தாவியானோட அபிஷேகம், அந்நிய பாஷை இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த சபையில போய் நானும் அந்த அங்கத்தினரா மாறும்போது தான் எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குது. சிஎஸ்ஐ சபையில இருக்கும்போது நமக்கு நிறைய டீச்சிங்ஸ் வந்து அங்க கிடைக்கல. சோ அப்படி இருக்கும்போது 2006 ஆண்டு 2005 கல்யாணம் ஆச்சு. 2006 எங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பேபி 6 மந்த்ஸா இருக்கும் போது நாங்க குடும்பமா சவுதி அரேபியாவுக்கு போறோம். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரை. நான் ஃபிளைட் இறங்கும் போதே அப்படியே ட்ரையா இருக்கும், ப்ரௌனா இருக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி சபை கிடையாது. நம்ம இங்க எப்படி வந்து ஃப்ரீயா ஆராதிக்கிறோமோ அந்த அந்த இடத்துல சபை இல்ல, ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சபையில இருந்தாலும் எங்க அப்பா அம்மா எங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சபைக்கு போகணும், சண்டே ஆனா சர்ச்சுக்கு போயிடணும், காலையிலயும் நைட்டும் பைபிள் வாசிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா குடும்ப ஜெபம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங், சபைக்கு போகாத ஒரு 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 பெரிய டிராபேக்கா இருந்துச்சு. அப்போ ஒரு 2006 நாங்க அங்க போனோம். 2007 பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கொலீக் அவங்க வந்து திடீர்னு மறிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இன்னைக்கு நான் எனக்கு அந்த மரணம் நேரிட்டுச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்ட நான் போக முடியுமா? நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையா நான் இருப்பேனா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியும் ஒரு பெரிய பயமும் உண்டாச்சு. அப்போ அந்த பயத்தினால நான் ஆண்டவரை இன்னும் அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா அந்த நாள்ல இருந்து அந்த ஒரு பயம் வந்ததுல இருந்து நான் தேடி தேடி அங்க சபைக்கு போகக்கூடாத ஒரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் வந்து எங்கெல்லாம் எனக்கு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி நான் வந்து டிவி சேனல்ஸ் எல்லாம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டிவி, ரெயின்போ டிவி, அப்புறம் ஹோலி காட் டிவின்னு பிரான்ஸ்ல இருந்து வரும். இப்படி நிறைய டிவிஸ் எல்லாம் வச்சு நிறைய காரியங்களை உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ ஏஞ்சல் டிவியை வந்து நான் ரொம்ப அதிகமா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சாதையா சொன்னார். அப்ப இப்படி எல்லாம் நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். சோ நம்மளும் இத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில 3 மணிக்கு நான் எழும்ப ஆரம்பிச்சேன். அந்த எழும்புறதுக்கு வந்து அப்பதான் அதுக்கு ஒரு ஆயத்தமா நான் முந்தின நாள் நைட்டே நான் ப்ரேயர் பண்றதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அதை நான் ரொம்ப கிளீனா வச்சுக்குவேன். காலையில எழுந்திரிச்சு ஆண்டர் சமூகத்துக்கு பிரசன்டபிளா நான் போவேன். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு சிங்கிள் சோஃபாவை ஆண்டருக்காக இங்க ஆண்டர் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல வந்து நான் பைபிள் வாசிச்சு ஆண்டரை துதிக்க ஆரம்பிச்சு இப்படி ஒரு காலகட்டத்துல போகும்போது எனக்கு வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாரு. ஒவ்வொரு காரியமா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். 2007 டிசம்பர் மாசம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் அந்நிய பாஷையின் அடையாளத்தோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். சோ 2008 இருந்து நான் வந்து அதிகமா கேட்க ஆரம்பிச்சேன். 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சோ 3 மணிக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஈஸியா 3 ஹவர்ஸ் போயிரும். நான் முடிக்கும் போது மணி 6 ஆயிரும். அப்படி ஒரு கன்சிஸ்டன்டா ரெகுலரா ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு நான் எந்திரிச்சு ஆண்டோட பாதத்துல நான் உட்கார்ந்துருப்பேன். அப்போ அந்நிய பாஷனுடைய அந்நிய பாஷன் அடையாளமும் எனக்கு அபிஷேகமும் வேணும்னு சொல்லி ஆண்டர்கிட்ட அதிகமா நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்படி எப்படின்னா டெஸ்பரேட்டா எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இது நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டெஸ்பரேட்டா ஆண்டவர்ட்ட நான் கேட்க ஆரம்பிச்சும் போது 2008 ஜூன் மாசத்துல ஏஞ்சல் டிவில ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்துச்சு. இஸ்ரேல் தேசத்துல இருந்து அவங்க ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 நாளும் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங்.
ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் அந்த ஜெபத்துல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுக்குள்ள எல்லாமே ஆயத்தமாக்கி ஒரு ஒரு அந்த அந்த நேரங்களை நான் விசேஷப்படுத்தினேன். 5 நாளும் வந்து நான் கனெக்டடா இருந்தேன். அப்போ ஆண்டோட காரியங்கள் நிறைய ஊழியக்காரங்க சொன்ன காரியம் எல்லாமே உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பேன். நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கர ரொம்ப டெஸ்பரேட்டா ஆனேன். 4வது நாள் வந்து ஒரு ஊழியக்காரர், ஒரு ஃபாரினர் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில்ல பேசினாரு. பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னாரு, இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு நறுமணம் வருது, உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு சொல்லி அந்த இடத்துல லைவா அங்க இஸ்ரேல் தேசத்துல சொல்லிட்டு இருந்தார். எனக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஹால்ல நல்ல ஒரு வாசனை. அந்த வாசனை என்னன்னா பள்ளத்தாக்கின் லில்லி அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு சில காரியங்கள்லாம் நமக்கே தெரியுமா. அப்ப இது பள்ளத்தாக்கின் லில்லியோட ஸ்மெல் அப்படின்னு நான் அந்த ஸ்மெல்ல வந்து ரொம்ப, அது எப்படின்னா மைல்டாலாம் இல்ல, ரொம்ப பிரத்யேகமா என்னுடைய ஆவிக்குரிய மூக்கு திறக்கப்பட்டுருச்சு. எப்படி வந்து நம்ம சரீரத்துக்கு 5 சென்சஸ் இருக்குதோ அதே போல நம்மளோட ஆவிக்கும் சென்சஸ் உண்டு. அப்போ அந்த அந்த மூக்கு திறக்கப்பட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனை. ஆனாலும் எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த வாஞ்சை வந்து அதிகமாச்சு. கடைசி நாள் கடைசி நாள் கடைசி பிரேயர் எனக்கு வந்து அபிஷேகம் கிடைக்கல. நான் வந்து ஆண்டர்ட்ட அழுகிறேன். 5 நாள் இப்படி வந்து ஆண்டர் சமூகத்துல வந்து என்ன என்ன மற்றவங்க யாரா பார்த்திருந்தாங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி இருந்திருப்பேன். அந்த மாதிரி டெஸ்பரேட்டா இருந்தேன். 5வது நாள் பாத்தீங்கன்னா கடைசி பிரேயர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கம்யூனியன் எடுக்க சொன்னாங்க. கம்யூனியன் எல்லாம் எடுத்து முடிச்சு ஃபைனல் பிரேயர்ல கண்ணை மூடுறேன். அப்படியே ஆண்டவர் வந்து எனக்கு என்னுடைய உச்சம் தலையில ஒரு சூடான ஒரு ஒரு ஆவி, அதாவது வாட்டர் வேப்பர்னு சொல்லலாம், எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. ஆனா ஒரு காரியம், சூடான ஒரு காரியம் வந்து என்னுடைய உச்சம் தலையில யாரோ ஏதோ ஊத்துறாங்க. அது அப்படியே வந்து என்னுடைய உடம்புல அப்படியே அப்படியே வருது, கீழே வருது. அப்போ நான் வந்து பயங்கரமா என்னுடைய ரொம்ப அழுதேன். என்னால நிக்க முடியல. ஆண்டவர் பிரசன்னம் வந்து அப்படி என்ன ஆளுகை செஞ்சது. அப்ப நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் வந்து அன்பு வந்து ஒரு ஒரு கேரக்டர் கிடையாது. இட் இஸ் அ பர்சன். ஆண்டவர் வந்து அவர் தான் அன்பு. சோ அவர் எப்படி என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அன்பை வந்து அன்னைக்கு எனக்கு உணர வச்சாரு. அந்த அன்புனால என்னை வந்து மூடினாரு. அந்த அன்புனால என்னை நிரப்பினார். சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் காட். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு கண்ணை திறக்கும் போது எங்க வீட்டு ஹால் ஃபுல்லா பனிமூட்டமா இருந்துச்சு. ஆண்டவோட மகிமை லிட்ரலா ஓப்பன் ஐஸ்ல நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அபிஷேகத்தினால ஆண்டோட தொடுதலை 2008 ஜூன் மாசம் 10ஆம் தேதி இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா அந்த தாகம் வந்துருச்சு. ஆண்டரை இன்னும் அதிகமா நான் பற்றிக்கொள்ளணும், இன்னும் அதிகமா நான் முகமுகமா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய தேடல் ஆரம்பிச்சது. நிறைய காரியங்கள் அதுல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார். அந்த இடத்துல நான் சர்ச்சுக்கு போகல. ஆனா ஒவ்வொரு நாளும் வசனமும் ஜெபமும் இந்த 2 காரியம் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ என்னோட ஹாபியே ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயிங்கா தான் இருந்துச்சு. நிறைய ஃபாஸ்டிங், 40 days ஃபாஸ்டிங், எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னா என்னோட தேடல், என்னுடைய வாஞ்சை வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சாட்சி. இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டு இருந்தா போயிடும். இன்னைக்கு நம்ம வந்து உங்களுடைய அந்த இன்வைட் வர்றதுக்கு முன்னாடி சோனியா வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஸ்வீடன்ல இருந்து எனக்கு ஒரு இன்வைட் வரப்போகுதுன்னு வந்து ஒரு தாட் மூலமா பேசினார். அப்ப நான் வந்து இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். அதோடு விட்டுட்டேன் நானு. இப்ப சோனியா கிட்ட இருந்து கால் வந்த உடனே நான் வந்து அக்செப்ட் பண்ணேன். அப்போ நான் ஆண்டவர் கிட்ட நீங்க எல்லாம் ஒரு பிரேயர் குரூப் இல்ல, பிரேயர் குரூப் வந்து ஆண்டவர் விசேஷமா நேசிக்கிற ஒரு கூட்டமா நீங்க எல்லாம் இருக்கீங்க. நான் சோனியா மூலமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட குரூப்ப. ஆண்டவர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு கூட்டமா நீங்க இருக்கிறீங்க. என்ன பேசணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு வார்த்தையை கொடுத்தாரு. நான் ஷேர் பண்றேன்.
இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. மத்தேயு 5:48. மத்தேயு 5:48. பி பர்ஃபெக்ட். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பி பர்ஃபெக்ட். பி பர்ஃபெக்ட் therefore as your heavenly father is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்ப இந்த காலகட்டத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, பி பர்ஃபெக்ட், அந்த பூரணப்படணும். ஆண்டவர் வந்து கடைசி இந்த வருகைக்குரிய காலத்துலதான் நம்ம இருக்கோம். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச்சுக்காக தான் வரப்போறாரு. நம்ம அந்த பெர்ஃபெக்டா ஆயிட்டோமா? அந்த 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 எக்ஸ்பெக்டேஷனை நம்ம என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்யணும். எப்படி பெர்ஃபெக்டா மாறுது, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பி பர்ஃபெக்ட். ஆண்டவர் நம்ம கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் பி பர்ஃபெக்ட். சோ இது எப்படி பெர்ஃபெக்டா இருக்க முடியும்? தீத்து 2:11 and 12. For the grace of God has appeared that offers salvation to all people. And he teaches us to say no to ungodliness. அப்ப எதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லணும்னு பாருங்க. நோ டு அன்காட்லினஸ், அவபக்திக்கு நோ சொல்லணும். வேர்ல்ட்லி பேஷன்ஸ், லௌகிக இச்சைகளுக்கு நோ சொல்லணும். அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும். தெளிந்த புத்தி, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய். தேவ பக்தி, இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. godly lives in this present age. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டருக்கு இது பிரியமா, ஆண்டருக்கு எப்படியெல்லாம் நம்ம பிரியப்படுத்தணுமோ ஒவ்வொரு காரியத்திலும் அதை எதிர்பார்க்கிறாரு. இப்பதான் நம்ம அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல முடியும். இன்னும் பெர்ஃபெக்ஷனுக்குள்ள எப்படி போக முடியும் அப்படின்ற வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ரோமன்ஸ் சாப்டர் 13:14. ரோமர் 13:14. Clothe yourselves with the Lord Jesus Christ. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள முடியும்? அது முடியுமா? கட்டாயம் முடியும். And do not think about how to gratify the desires of flesh. தீய இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை கொடுக்காமல். நம்ம இந்த காலகட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளணும். இந்த பிளஷ் தான் நமக்கு பெரிய எதிரியே. இந்த மாம்சம் தான் நமக்கு முதலாவது எதிரி. சோ அதை எப்படி வந்து நம்ம மேற்கொள்ள போறோம், அதான் பார்க்க போறோம். எப்படி வந்து clothe yourselves with Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அணிந்து கொள்வது அப்படின்னா, யோவான் 14:20 பாருங்க. ஆண்டவர் வந்து அவர் இது என்ன கான்டெக்ட்? யோவான் 14 என்ன கான்டெக்ட் அப்படின்னா, ஆண்டவர் வந்து போக போறாரு, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்க போறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இதை நோட் பண்ணிட்டு பின்னாடி இதை தியானிங்க. நான் என் பிதாவிலும், இயேசு சுவாமி சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது. அப்போ இந்த இடத்துல இதுதான் முக்கியம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஆண்டவர் நம்மள எல்லாரும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னிலும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாகவும், நான் உங்களிலும், அவர் நமக்குள்ளாகவும். அப்போ இதுல வந்து நம்மளுடைய ஆவியில ஆண்டவர் முற்றிலுமாக ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு பீரியட், ஒரு அப்படிப்பட்டதான ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இது எப்ப முடியும் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் எப்ப நேசிக்கிறோமோ, ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை எல்லாம் நம்ம கை கொள்வோம். அப்படி அவருடைய கட்டளைகளை கை கொண்டோம் அப்படின்னா இப்படிப்பட்டதான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம எல்லாரும் கட்டாயம் வர முடியும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். On that day you will realize that I am in my Father and you are in me and I am in you. So இப்படிப்பட்டதான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள வருவதற்கு ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் எதிர்பார்க்கிறார்.
சோ இப்போ எப்படி நம்ம அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வர முடியும், எப்படி அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரணும் அப்படின்னா, ரெண்டு காரியம் வந்து தடையா இருக்கக்கூடிய காரியம். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய சரீரம், இது வந்து ஒரு பெரிய எதிரி. ஆவிக்கு மாம்சம் வந்து ஒரு பெரிய எதிரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்துமா. இந்த ரெண்டுமே ஆவிக்கு எதிரியானது. ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனைகளை வரும். நிறைய காரியங்கள் நம்ம சரீரத்திலயும் போராட்டங்கள் வரும். சோ இதெல்லாம் வந்து ஆவியும் சரீரமும் எப்பவுமே போராட்டம்க்குரியதுதான். அப்ப எப்படி நம்ம அந்த ஆவியை வந்து மேற்கொள்றது, சாரி, எப்படி சரீரத்தை மேற்கொள்றது, அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். ரோமன்ஸ் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்மளோட சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா. present your bodies as a living sacrifice. இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் பண்ண காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் பிரேயர்ல வரும்போது, அதிகாலையில ஆண்டரோட ஒரு பர்சனல் கான்டாக்ட்ல வரும்போது நீங்களே உங்களை இமேஜின் பண்ணிக்கணும். அதாவது என்னோட சரீரத்தை உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த சரீரத்தை நீங்க ஆண்டருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு சாக்ரிஃபைஸா மாறும். நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 21:6. பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் வந்து பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தும் போது ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவாருன்னா, அந்த அக்கினி வந்து அந்த பலியை பட்சிக்கும். அதுதான் ஆண்டவருடைய ஆன்சர். அப்போ நம்ம ஆண்டவர்கிடத்துல நம்ம அந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய அக்கினி நம்மளை வந்து பட்சித்து, தேவனுடைய அக்கினி நமக்குள்ள வரும்போது நமக்கு இருக்கிற மாம்ச கிரியைகள், நமக்குள்ள செயல்படுகிற மாம்ச கிரியைகள் ஒண்ணு ஒண்ணா அழிய ஆரம்பிக்கும். இந்த மாம்ச கிரியைகள் தான் நம்மளோட ஆவிக்கு விரோதமானது. அப்போ ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த மாம்ச கிரியைகள் கட்டாயம் அழியணும். பவுலடிகள் சொல்றாரு, ஐ டை டெய்லி அப்படின்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:31 என்ன சொல்றாருன்னா, ஐ டை டெய்லி, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்றார். அது என்னது, எப்படி சாக முடியும், அனுதினமும் எப்படி சாக முடியும்னா, இதுதான் நம்மளுடைய பாடிய ஒரு சாக்ரிஃபைஸா ஆண்டவர் சமூகத்துல வைக்கணும். எப்பவுமே ஆண்டவர் வந்து அந்த பலியை செலுத்தும் போது அந்த பலி எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமுள்ளதா இருக்கணுமா. நம்ம திரும்ப ரோமர் 12:1 போலாம். பிரியமான, தேவனுக்கு பிரியமான. Say, therefore, brothers and sisters, in view of the mercies of God, I urge you to present your bodies as a living sacrifice. அந்த sacrifice எப்படி இருக்கணும், holy and pleasing to God. அப்ப நம்ம வந்து பரிசுத்தமான பலியா ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு எப்படி மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னா, அவருடைய அக்கினினால மறு உத்தரவு கொடுப்பார். அந்த அக்கினி நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிறதான மாம்ச கிரியைகள் அது ஒண்ணு ஒண்ணா விலக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நடக்க முடியும். நம்மளோட கண்கள் திறக்கப்படும், நம்மளோட காதுகள் திறக்கப்படும். ஆண்டவர் பேசுகிற காரியங்களையும் அவர் காண்பிக்கிற காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். பவுலடிகள் சொல்றாரு கலாத்தியர் 2:20, my old self has been crucified with Christ. இப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது நம்ம என்ன நிலைமையில வருவோம் அப்படின்னா, இட் இஸ் நோ லாங்கர் ஐ ஹூ லிவ் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த நிலைமை தான் சேஃபஸ்ட் பிளேஸ். இந்த நிலைமைக்குள்ள ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. எல்லா காரியத்தையும் அவரை மாத்திரம் நம்பி அவர் பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்ம வர முடியும். சோ இது வந்து சரீரத்தை குறிச்சது. இன்னொரு எதிரி இருக்குது, அது என்னன்னா ஆத்துமா. ரோமன்ஸ் 12:2.
ரோமன்ஸ் 12:2. எனக்கு ஸ்கிரீன் நகர முடியல, ஸ்கிரீன் மூவ் ஆகல, மூவ் ஆகல. வாசிக்குவா. ஓகே. ரோமன்ஸ் 12:2 பாத்தீங்கன்னா ரினியூவல் ஆஃப் மைண்ட், ரினியூவல் ஆஃப் மைண்ட். இங்க வசனம் வாசிக்கிறவங்க எடுத்துக்கலாம். ரோமன்ஸ் 12:2 எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகணும். ஆண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது இங்கிலீஷ்ல எப்பவுமே உங்கள்கிட்ட ஆண்டர் வார்த்தை பேசும்போது அது இங்கிலீஷ்லயும் செக் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த அந்த அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ரினியூவல், do not be conformed to this world but be transformed by the renewal of your mind. அப்ப அந்த மனம் வந்து புதிதாகணும். அந்த மனம் வந்து நம்ம ஒவ்வொரு காரியம் பார்க்கும் போது நம்ம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் புதுசான காரியங்கள் டெபாசிட் ஆயிடும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டர்கிட்ட உங்க மனம் புதிதாகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரேயர் வந்து சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது. ரெண்டாவது கட்டாயமான ஒரு பிரேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் புதிதாகணும். அப்போ இந்த மனம் புதிதாகிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு எண்ணெயை வச்சிருக்கிறாராமா. அந்த எண்ணெயை வந்து நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கணுமா, ஆண்டவரே இந்த மைண்டை ரினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும், இது கட்டாயம் காலையிலயும் நைட்டும் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்போ அப்படி கேட்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு அந்த மைண்ட புதுசா மாத்தி தரார். எப்படின்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2:16. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த டெய்லியும் நம்ம வந்து ஆண்டர்கிட்ட அந்த மைண்ட ரினியூ பண்ணும் போது நமக்கு என்ன மைண்ட் வருமா, என்ன சிந்தை வருமா, கிறிஸ்துவுடைய சிந்தை உண்டாகுமா. அப்ப அந்த கிறிஸ்துவுடைய சிந்தை உண்டாச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம கட்டாயம் செய்வோம். அப்போ நம்ம அது வந்து அவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல நம்ம செய்வோம். நீங்க திரும்ப ரோமன்ஸ் 12:2 போனீங்கன்னா, ரினியூவல் ஆஃப் மைண்ட், you will be able to test and approve what is good, pleasing and perfect will of God. அந்த பெர்ஃபெக்ட் வில் செஞ்சுட்டோம் அப்படின்னா வேற என்ன வேணும் இல்லையா. ஆண்டர்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஆண்டோட பரிசுத்த சித்தத்தை பெர்ஃபெக்ட் வில்ல நம்ம செஞ்சு முடிச்சாதான் தைரியமா அவருடைய சமூகத்துல போய் நிக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்ப அந்த பெர்ஃபெக்ட் வில்ல நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் புதிதாகணும். அந்த மனம் புதிதாகிறதுக்கு ஆண்டர்கிட்ட நம்மள விட்டு கொடுக்கணும். அப்ப அந்த மனம் புதிதாச்சு அப்படின்னா நமக்கு யாரோட சிந்தை வந்துடும், கிறிஸ்துவோடைய சிந்தை வந்துடும். அந்த கிறிஸ்துவோட சிந்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சோ இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப கிறிஸ்துவோட சிந்தையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எல்லாமே ஆண்டர்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சோ நம்ம இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளா இனி நம்ம போறோம். இந்த கடைசியா ஒரே ஒரு வசனம், யோவான் 14:30. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப ஏசாமி சொல்றாரு, அவனுக்கு பிசாசானவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்ப நம்மளுடைய சரீரமும் நம்மளுடைய ஆத்மாவும் ஆவிக்கு அலைண்டா வந்துருச்சுன்னா, ஆண்டரோட அலைண்டா வந்துருச்சு அப்படின்னா பிசாசானவனுக்கு நம்ம கிட்ட இடமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றபடி நம்மளும் இனி பிசாசானவனுக்கு என்னிடத்துல இடம் இல்லை தைரியமா சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம மனம் புதிதாகும் போது நம்மளோட ஆவியும் ஆண்டவரோட ஆவியும் கனெக்ட் ஆயிரும். நம்மளோட ஆவிதான் ஆண்டவர் கிட்ட இருந்து எல்லா காரியத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடியது. எப்படி வந்து ஒரு ஆண்டனா, ஒரு வைஃபைக்கு ஒரு ரூட்டர் வைக்கிறோமோ, எப்படி அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுதோ, அதே போல நம்மளோட ஆவிதான் ஆண்டவர் பேசுற காரியத்தையும் அவர் காண்பிக்கக்கூடிய காரியத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தத்துவம், ஒரு பர்சன். அப்போ அந்த ஆவியானது மேலோங்கி வரணும். ஆதியில ஆதாம வந்து ஆண்டவர் ஆவியில தான் படைச்சார்.
ஆண்டவரோட ஒவ்வொரு நாள் உறவடினாரு, ஒவ்வொரு மாலை பொழுது வந்து பேசினாரு. அப்ப நம்மளும் அந்த நிலைமைக்குள்ள போனோம் அப்படின்னா கட்டாயம் இந்த மாம்ச கிரியைகளும் இந்த ஆத்மால காணப்படுகிற காரியங்களும் அது ஒண்ணு ஒண்ணா ஆண்டவரோட கூட அலைன் ஆயிடும். அப்ப அந்த அலைன்மெண்ட்டுக்கு ரோமர் 12:1-2 சரீரத்தை ஒவ்வொரு நாளும் லிவிங் சாக்ரிஃபைஸா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த மைண்ட் ரினியூ பண்ணும் போது நம்மளுடைய சரீரம் ஆண்டவரோட சரீரமும் நம்மளோட ஆத்மாவும் ஆண்டவர் சொல்றபடி கீழ்ப்படிஞ்சு அப்போ நம்ம பெர்ஃபெக்ட் வில்ல செஞ்சிட முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்ம எல்லாம் வர முடியும். ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சுவாமி, நீர் எங்களுக்கு இந்த முதலாம் நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணின பி பர்ஃபெக்ட் என்று சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நாங்கள் இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நடக்க கர்த்தர் நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறீங்களோ அதை நாங்கள் அறிந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களிடத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க, அந்த தாகத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியத்துல ஒவ்வொருவரும் மேலான காரியத்திலே பலமுள்ளவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்தரணும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாரையும் எங்களை ஜெபிக்கிறதுக்காக நீர் ஸ்பெஷலா நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்க. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னும் உம்முடைய சிந்தையை நாங்கள் பெற்றவர்களாய், உம்முடைய பாரத்தை நாங்கள் அறிந்தவர்களாய் நாங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உங்களுடைய சிந்தையில என்ன இருக்குதோ அதை நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் உங்களுடைய பெர்ஃபெக்ட் வில்ல நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர், நீர் எங்களோடு கூட இடைப்பட்டி ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த காரியத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்னும் அதிகமாய் மேலான காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஒவ்வொருவருக்கும் வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தின் ஆழங்களை நீர் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை நீர் தருவீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் டேஸை கர்த்தர் விசேஷப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒருவராகிலும் இந்த பிரேயர்ல இன்னும் அதிகமாய் அவங்களை ஒப்பு கொடுத்து அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாய் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்திலும் ஆண்டவரே இன்னும் வேத வாசிப்பிலும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு கூட நாங்கள் ஐக்கியமாக கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களிலும் நாங்கள் உங்களிலும் அப்படிப்பட்டதான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளாக எங்களை நீங்க மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்களை பயன்படுத்துங்க, இன்னும் அதிகமாய் பயன்படுத்துங்க. கர்த்தர், இந்த குரூப்ல பெரிய காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென் என்றும் பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய சித்தம் எதுவோ, எதற்காக இந்த கடைசி காலத்துல இந்த கடைசி சுற்றுல நீர் எங்களை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்னும் வல்லமையாக ஆண்டவரே உம்முடைய கிரியை வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பாத்திரமும் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க சுவாமி. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வரங்களினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தர், ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தருளும், ஒவ்வொருடைய காதுகளையும் திறந்தருளும். பிதாவானவர் காண்பிக்கிறது எதுவோ அதை மாத்திரம் செய்யக்கூடிய கிருபையை நீங்க தாங்க சுவாமி. உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், வழி இதுவே என்று உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நேராய் நடக்கத்தக்கதான கிருபைகளை நீ தருவீராக. ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்தருளும் ஆண்டவரே. இந்த பிரேயர் குரூப் இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுங்க, வல்லமையுள்ள காரியங்களை நீங்க செய்யுங்க.
ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீங்க பொறுப்பெடுங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ கர்த்தர் ரட்சிப்பின் தேவன். ஆண்டவரே பெரிய காரியங்களை நீர் செய்தரலும் சுவாமி. ஆண்டவரே உமக்காக ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து இந்த பிரேயர் குரூப் உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் இவர்களுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுங்க. யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ இன்னும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. பிள்ளைகளை விசேஷமாய் பொறுப்பெடுங்க. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாய் யோவேல் 2:28 சொல்லப்பட்ட அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க சுவாமி. எங்க நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லாம் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்தரலும் சுவாமி. மீண்டுமா இந்த பிரேயர் குரூப்பை இந்த சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்து சாட்சிகளை எழுப்பி தரப்போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை